Welcome my dear students. Today in English, in Unit 5, we are going to see the poem The Secret of the Machines, written by Rudyard Kipling. So this poem is about machines. We all know that machines play a vital role in this scientific world. Here the poet tells how machines are produced and what kind of treatment they need, and also how they save humanity. So let us see about this poem in detail. First of all, I like to read the poem completely once. We were taken from the ore bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. Some water, coal and oil is all we ask, and 1/1000 of an inch to give us play. And now if you will set us to our task, we will serve you 24 hours a day. We can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. But remember please the law by which we live. We are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. Though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. Okay students, this is about machines. Machines na enna? இயந்திரங்கள். ஸோ மெஷின்ஸ் வந்து நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இந்த போம் இருக்குது. இதில் வந்து மெஷின்ஸ் வந்து அவங்க எப்படி உருவாகுறாங்க, ஸோ அவங்களுக்கு ஃபுட்டாக எது தேவைப்படுது, அவங்க வந்து நமக்கு எப்படி சர்வ் பண்ணுறாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஓகே, லெட் us see the first stanza. We were taken from the ore bed and the mine. ஸோ மிஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி உருவாகுறாங்கிறத சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க? We were taken from the ore bed and the mine. ஸோ எங்களை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் பெட். ஸோ ஓர் பெட் அப்படின்னா தாது படுக்கை, தாது வளங்கள் நம்ம சொல்லுவோம்ல, ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த தாது வளங்களை எங்கிருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஓர் பெட், தாது படுக்கை, அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எடுப்பாங்க. அப்புறம் மைன் இஸ் நத்திங் பட் சுரங்கங்கள். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்போ ஸோ வி ஆர் டேக்கன் ஃப்ரம், எங்களை எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரம் ஓர் பெட் அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரம் த மைன். தாது படுக்கையில இருந்தும் சுரங்கங்கள் இருந்தும் நாங்கள் எடுக்கப்படுகிறோம். We were melted in the furnace and the pit. So we were next, இப்போ எங்களை வெட்டி எடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு. Then we were melted. meltedனா என்னது? அதை வந்து உருக்குவாங்க, ரைட்டா? மெல்ட் பண்ணுவாங்க. மெல்ட் பண்ணீங்களா பார்த்துருப்பீங்க, இந்த பிக்சர்ல பார்த்தாலே தெரியும். ஸோ மெல்ட் பண்ணும்போது அது சாலிடா இருக்கக்கூடியது என்ன ஆகும்னா அது ஒரு அளவுக்கு லிக்விட் ஸ்டேட் கொண்டு வருவாங்க. லிக்விட்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி, அதாவது வந்து செமி சாலிட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அதை கொண்டு வருவாங்க. அப்பதான் அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு மாற்ற முடியும், ஏன்னா அது ஹார்டா இருக்கும். ஸோ அதை வந்து மெல்ட் பண்ணுவாங்க. எங்க வச்சு மெல்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஃபர்னேஸ் அப்படிதான், வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து இந்த உலைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த அயன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல தான் போட்டு உருக்குவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு போய் ஃபர்னேஸ் அண்ட் த பிட் அப்படின்னா குழி. ஸோ we were melted, ஃபர்ஸ்ட் எங்களை வெட்டி எடுத்துட்டாங்க. ஃப்ரம் த ஓர் பெட்ல இருந்து மைன்ல, அதாவது சுரங்கங்கள்ல இருந்து எங்களை எடுத்துட்டு நெக்ஸ்ட் they are melting us, எங்களை மெல்ட் பண்றாங்க, உருக்குறாங்க. ஃபர்னேஸ்ல வச்சு உருக்குறாங்க, பிட் குழியில போட்டு எங்களை உருக்குறாங்க. நெக்ஸ்ட் we were cast and wrought and hammered to design. We were cast அப்படின்னா அதாவது வந்து வார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட்னா வார்ப்பு.
ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு வடிவம் ஒரு ஷேப் உருவாகிறதுக்கு அதை என்ன பண்ணுவாங்க, நல்லா அதை வந்து இந்த வளைத்து அதெல்லாம் பெண்ட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. அதை தான் நம்ம வந்து காஸ்ட் அண்ட் ராட்னா நல்லா வளைத்து அதை ஷேப் பண்றதுக்காக பண்றது. அண்ட் ஹேமர்னா சுத்தியில வச்சு என்ன பண்ணுவாங்க, நல்லா அதை நேர்படுத்துவாங்க. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நல்லா அந்த ரெடி பண்றதுக்காக சுத்தியில வச்சு அடிப்பாங்க. ஸோ டு டிசைன், எங்களை உருவாக்குறதுக்கு, டிசைன் பண்றதுக்கு, எங்களுக்கு ஒரு ஷேப் கொண்டு வர்றதுக்கு we were cast, எங்களை காஸ்ட் பண்ணுவாங்க, ராட் பண்ணுவாங்க, ஹேமர் பண்ணுவாங்க. அப்ப எங்களை வந்து ஒரு ஷேப் கொண்டு வர்றதுக்கு நாங்க நன்றாக வார்ப்பு செய்யப்பட்டு வடிவங்கள் பெற சுத்தியால் அடிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி மெஷின்ஸ் வந்து பேசுறாங்க. Look at the fourth line. We were cut and filed and tooled and gauged to fit. So next என்ன பண்றாங்க, இப்ப எங்களை வந்து நல்லா காஸ்ட் பண்ணிட்டு ஹேமர்ல அடிச்சு ரெடி பண்ணிட்டு then they used to cut us, எங்களை என்ன கட் பண்ணுவாங்க. ஏன்னா அதை வந்து உடனே அப்படியே வந்து ஃபிட் பண்ண முடியாது. ஷேப் ஒன்று வந்து ஓவல் ஷேப்ல இருக்கலாம், ஒன்று சர்க்கிள் ஷேப்ல தேவைப்படலாம், ஒன்று ஸ்கொயர் ஷேப்ல தேவைப்படலாம், ஏதாவது ஒரு ஷேப்ல தேவைப்படும். ஸோ அக்கார்டிங் டு த ஷேப் they used to cut the மெட்டீரியல். அப்ப அந்த மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. அப்போ எங்களை கட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைல்ட்னா தேய்க்கிறது. ஏன்னா அது ஒரு ஷார்ப் கிடைக்கணும்ல, கரெக்டா அந்த ஷேப் வரணும், அதுக்காக அதை ஃபைல் பண்றது. ஃபைல்டு அப்படின்னா தேய்க்கிறது. நல்லா தேய்ப்பாங்க. அந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். நல்லா தேய்ச்சி அதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி ஷார்பன் பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்றது ஃபைல்டு. அண்ட் டூல்ட் அண்ட் கேஜ் டு ஃபிட். டூல் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு எங்களை ஃபிட் பண்ணி, கேஜ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, சரியான கருவிகளாக பொருத்தப்படுறதுக்கு. நாங்க வந்து இதுக்கு சரிதானா, இப்போ ஒரு மிஷின் இருக்குன்னா இந்த மிஷினுக்கு இந்த டூல்ஸ் தான் போடணும்னு இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை கட் பண்ணி எங்களை ஃபைல் பண்ணி அதுக்கான டூல்ஸ் எல்லாம் சேர்த்து எங்களை கேஜ் டு ஃபிட், நாங்க இதுக்கு சூட்டபிள் தானா, இதுக்கு சூட்டான ஒரு மிஷினுக்கு சூட்டான ஒரு கருவி தானா, மெட்டீரியல் தானாங்கிறது அவங்க ஃபிட் பண்றதுக்கு எங்களை வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணி எங்களை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் நாங்க வந்து என்ன ஆகிறோம், நாங்க தயாரிக்கப்படுகிறோம் சொல்லி ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்ல மெஷின்ஸ் பேசுறாங்க. லுக் அட் தி செகண்ட் ஸ்டான்ஸா. Some water, coal and oil is all we ask. ஸோ எங்களுக்கு இப்ப என்ன தேவை, இப்ப எங்களை தயார் பண்ணியாச்சு, அடுத்து நாங்க ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் we need some water, தண்ணி வேணும். கோல் மீன்ஸ் நிலக்கரி. அண்ட் ஆயில் என்ன. ஸோ we need these things. இது எங்களுக்கு தேவைப்படுது. யூஸ்வலா நமக்கு தெரியும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வீலர் ஆர் 4 வீலர் வந்து நம்ம டிரைவ் பண்ணா we need fuel for it, அதுக்கு எரிபொருள் வேணும். ஸோ we need பெட்ரோல் ஆர் டீசல். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, அந்த வாஷிங் மிஷின் ஒர்க் பண்ணணும்னா அதுல வாட்டர் வேணும், தண்ணி இருந்தா தான் அந்த மிஷின் வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில மிஷினரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் விடுவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க, அதெல்லாமே தேவைப்படுது. ஸோ எங்களுக்கு தேவை, அதிகபட்சம் எங்களுடைய தேவை வந்து வாட்டர், கோல், ஆயில், இதுதான் எங்களுக்கு தேவை. And 1/1000 of an inch to give us play. So இது பாருங்க 1000 அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, of an inch, அதாவது வந்து 1000 அப்படின்னா 1000ல ஒரு பங்கு, ஒரு இன்ச் அளவு எங்களுக்கு போதும். எதுக்கு அப்படின்னா நாங்க இங்க ரோலை பிளே பண்றோம். அப்ப அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் இங்க சொல்ல வர்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும், ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தா போதும் நாங்க பிளே பண்றதுக்கு, நாங்க எங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு. அதனால நீங்க எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க எங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க உடனே எங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றாங்க. And now if you will set us to our task. இப்போ எங்களுக்கு தேவையான அந்த வாட்டர், அந்த கோல், அந்த ஆயில்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு, எங்களுக்கு தேவையான அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸையும் கொடுத்துட்டு, எங்களுக்கு இப்ப நீங்க டாஸ்க் செட் பண்ணீங்கன்னா, டாஸ்க் என்ன நாங்க வேலை செய்யணுமோ அந்த வேலையை எங்களுக்கு நீங்க அசைன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, we will serve you 4 and 20 hours a day. So 4 and 20 hours அப்படிங்கிறது 24 hours தான் அப்படி சொல்றாங்க. ஸோ அப்பெல்லாம் இங்கிலீஷ்ல இப்படிதான் எழுதுவாங்க, 4 and 20 hours தான் எழுதுவாங்க, அப்படின்னா 24 hours தான் அப்படி எழுதுவாங்க. ஸோ நீங்க எனக்கு டாஸ்க் அசைன்மெண்டா we will serve you 24 hours. நாங்க 24 hours உங்களுக்காக நாங்க ஒர்க் பண்ணுவோம், உங்களுக்கு சர்வ் பண்ணுவோம், உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவோம்னு சொல்லி மெஷின்ஸ் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால வந்து அவங்க எப்படி உருவானாங்கன்னு சொன்னாங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா they are telling about
what they need, அவங்களுக்கு என்ன தேவை, எதை கொடுத்தா நாங்க வேலை செய்வோம்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து வாட்டர், கோல், ஆயில் கொடுத்தா போதும். ஒரு சின்ன ஸ்பேஸ் வேணும் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன ஜாப்ங்கிறத அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா we will work 24 hours for you அப்படின்னு சொல்லி மெஷின்ஸ் வந்து சொல்றாங்க. Look at the third stanza. We can pull and haul and push and lift and drive. ஸோ இதுல இப்ப இந்த ஸ்டான்ஸ் என்ன சொன்ன போறாங்கன்னா அவங்க என்னென்ன ஒர்க் நமக்காக பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்களுடைய பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அவங்க மூலமா நம்ம கிடைக்குதுங்கிறத சொல்றாங்க. We can pull and haul. இங்க ஹால்னாலும் புல்னாலும் ஒரே மீனிங் தான், ரெண்டுமே வந்து இழுக்கிறது தான். சரியா, ஹால்னாலும் இழுக்கிறது தான், புல்னாலும் இழுக்கிறது தான். ஸோ எங்களால எந்த திங்ஸ் வேணாலும் புல் பண்ண முடியும். We can push, எங்களால புஷ் பண்ண முடியும். We can lift, எங்களால தூக்க முடியும், லிஃப்ட் பண்ண முடியும். And drive, டிரைவ்ங்கிறது இங்க புஷ் ஒரு மீனிங் வரும், இன்னொன்னு வந்து நம்ம ஓட்டுற டிரைவ் கூட எடுத்துக்கலாம். பட் இது ரெண்டுமே இதுல மீனிங் வரும். ஸோ எங்களால புல் பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும், லிஃப்ட் பண்ண முடியும், டிரைவ் பண்ண முடியும், எல்லாமே எங்களால முடியும். We can print and plow and weave and heat and light. So we can print, எங்களால print பண்ண முடியும். And plow, we know that we can plow the lands. விவசாய நிலங்கள், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல எங்களால plow பண்ண முடியும், எங்களால plow பண்ண முடியும். And weave என்ன, அதாவது நெசவு பண்றது தெரியும்ல, அதாவது ஆடைகளை வந்து நெய்யறது, அதைத்தான் நம்ம weave அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்ப என்ன சொல்றாங்க, அவங்களால எங்களால ஆடைகளை நெய்ய முடியும், உழ முடியும், அதே மாதிரி அச்சிட முடியும், பிரிண்ட் பண்ண முடியும். அண்ட் ஹீட் அண்ட் லைட், என்ன சொல்றாங்க, நாங்க ஹீட், எங்களால ஹீட் பண்றதுக்கும் நாங்க ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி லைட்டை கொடுக்கறதுக்கும் நாங்க வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்போம், ஒளி தருவதற்கும் யூஸ்ஃபுல்லா இருப்போம். சோ பாருங்க எப்படிலாம் யூஸ் ஆகும்னு சொல்லி மிஷின்ஸ் பேசுறாங்க. We can run and race and swim and fly and dive. We can run, எங்களால ஓட முடியும். We can run and race அப்படின்னா ஒரு ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பைக் ரேஸ், கார் ரேஸ் அதெல்லாம் இங்க வரும். And we can swimக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஷிப்பை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். And flyக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏரோப்ளைன் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். And diveனா என்ன, வாட்டருக்குள்ள, தண்ணிக்குள்ளேயும் எங்களால போக முடியும். ஃபார் சப்மரைன், இதெல்லாம் வாட்டருக்குள்ளதான் இருக்குது. சோ நாங்க வந்து எல்லா இடத்துலயும் எங்களால் ரன் பண்ண முடியும், எங்களால் ரேஸ் பண்ண முடியும், ஸ்விம் பண்ண முடியும், ஃப்ளை பண்ண முடியும், டைவ் பண்ண முடியும், எல்லாமே எங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மெஷின்ஸ் வந்து சொல்றாங்க. We can see and hear and count and read and write. அடுத்து என்ன சொல்றாங்க, we can see, எங்களால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட்ஸ் இருக்கா, ரோபோட்ஸ் வந்து என்ன பண்ணும், பார்க்கறதுக்கு அது நம்மளை பார்க்க முடியாதால. Then we can hear, கேட்க முடியும். Then we can count என்ன முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மணியெல்லாம் எண்ணக்கூடிய மிஷின்ஸ் இருக்கா, அதுல என்ன பண்றோம், நம்ம அதுல 100 rupees 500 rupees நோட்லாம் போட்டோம்னா எத்தனை நோட்டுன்னு கவுண்ட் பண்ணி நமக்கு சொல்லுவோம். ஸோ வி யூஸ் டு கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அது கவுண்ட் பண்ண யூஸ் ஆகும். அண்ட் ரீட் அண்ட் ரைட், நாங்க சொல்றத நாங்களால ரீட் பண்ண முடியும், நீங்க சொல்ற ரீட் பண்ண முடியும். வி கேன் ரைட். இப்பெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நிறைய செல்போன்ஸ், மொபைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசினாலே அது ஆட்டோமேட்டிக்கா எழுதுற மாதிரிலாம் நீங்க டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த மெஷின்ஸ் வந்து டெவலப் ஆயிருச்சு. சோ எங்களால செய்ய முடியாத ஒர்க் எதுவுமே இல்ல. we can do all kind of works அப்படின்னு சொல்லி மெஷின்ஸ் வந்து அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. சோ அவங்க they can pull, they can push, they can lift, drive, print, plow, weave, they can give light, they help for heating, they can run, swim, fly, dive, they can hear, count, see, read, write. So they are very multi-talented persons அப்படிங்கிற மாதிரி மிஷின்ஸ் வந்து அவங்கள வந்து இந்த இடத்துல அவங்களே பெருமையா பேசிக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகே, look at the next answer. But remember, please, the law by which we live. But remember, ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இவ்வளவு வேலை செய்வோம், நாங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணுவோம், ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னன்னா the law by which we live. லான்னா என்ன, விதி. சயின்ஸ்ல விதி வரும்ல, சோ அல்ல சட்டம் கூட நீங்க சொல்லிக்கலாம். சோ எங்களுக்குள்ள ஒரு சட்டம், ஒரு விதியோட தான் நாங்க வாழ முடியும். அது என்ன அப்படின்னா, we are not built to comprehend a lie. நாங்கள் வந்து ஒரு பொய்யை புரிந்து கொள்வதற்காக தயாரிக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி மிஷின் சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நானும் நீங்களும் பேசும்போது நான் வந்து உங்கள்ட்ட ஒரு பொய் சொல்றேன்.
ஒரு ஒரு பொய் சொல்லி ஏதோ ஒன்று சொல்றேன், பட் அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரியாது. பட் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை நம்புவீங்க, அவ்வளவுதான். பட் மெஷின்ஸ் அப்படி கிடையாது. நம்ம என்ன சொன்னாலும் அது பொய்யா உண்மையாலாம் அதுக்கு தெரியாது. நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அதை ஒர்க் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரஹெண்ட் எ லை. ஒரு பொய்யை புரிந்து கொள்வதற்காக, நீ சொல்றது பொய் தான் அப்படின்னு புரிஞ்சு வேலை செய்யறதுக்காக நாங்க தயாரிக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி மிஷின்ஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட், we can neither love nor pity nor forgive. அதான் சொல்றேன், we can neither love, எங்களால யாரையும் அன்பு செய்ய முடியாது, nor pity, யார் மேல இறக்கப்படவும் முடியாது, nor forgive, யாரையும் மன்னிக்கவும் முடியாது, யாருக்கும் எதுவுமே எங்களால பண்ண முடியாது. If you make a slip in handling us, you die. அதான் சொல்லுது பாருங்க, எங்களால யாரையும் அன்பு செய்ய முடியாது, இரக்கம் காட்ட முடியாது, எங்களால் ஃபர்கிவ் பண்ண முடியாது, எதுவுமே எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா we are machines. If you make a slip, நீ என்ன கையாள்வதில், என்ன ஹேண்டில் பண்றதுல நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா you have to die, நீங்க தான் இறந்து போகணும். இப்போ ஒரு மிஷின் ஓடிட்டு இருக்குது, நம்ம வாட்டுக்குள்ள போய் கையை விட்டுட்டு மிஷின் கட் ஆயிடுச்சு நம்ம சொல்றோம், மிஷின் வந்து வெட்டிடுச்சுன்னு சொல்றோம். பட் அது மிஷினோட தப்பு கிடையாது, நம்மளோட தப்பு. அதான் சொல்றாங்க ஹேண்ட்லிங், கையாள்வது. ஒரு பைக் இருக்கு, அந்த பைக்கை வந்து பயங்கர ஸ்பீடா ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு ரீசன் வந்து பைக் கிடையாது, அந்த மெஷின் கிடையாது, நம்ம தான் ரீசன். ஸோ நீங்க என்ன ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா யூ ஹாவ் டு டை, நீ இறந்துதான் ஆகணும். அதனாலதான் அது சொல்லுது, நாங்க வந்து பொய்யை புரிந்து கொள்வதற்கும் உன்னை வந்து நீ யாரு, நீ என்ன சொல்ல வர்ற, உன் மேல அன்பு காட்டுறதுக்கும் நாங்க உருவாக்கப்படலை, அது எங்களுக்கு தெரியாது, அதனால நீ தான் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிஷின் சொல்றாங்க. ஓகே, லுக் அட் த லாஸ்ட் ஸ்டான்ஸா. Though our smoke may hide the heavens from your eyes. Though our smoke, smoke என்ன, புகை. ஸோ இங்க எதை சொல்றாங்க, நம்ம ஃபேக்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக் சொல்றாங்க, வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்மோக் சொல்றாங்க. இந்த ஸ்மோக், இந்த புகையெல்லாம் வந்து மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ். ஹெவன் சொர்க்கம், பட் இங்க ஹெவன்ஸ் அவன் எதை சொல்றாங்கன்னா ஸ்கைய சொல்றாங்க. அப்போ எங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக்னால, அந்த புகையினால உங்களுடைய அந்த ஸ்கைய வந்து உங்க ஐஸ்ல இருந்து மறைச்சிருவோம், உங்க கண்களுக்கு தெரியாத மாதிரி நாங்க அந்த சொர்க்கம் ஹெவனை மறைச்சிருவோம், ஸ்கைய மறைச்சிருவோம். It will vanish and the stars will shine again. என்ன சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்மோக்ல என்ன ஆயிரும், கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் காணாம போயிரும். ஒன்ஸ் அகைன் என்ன ஆகும், ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன். இங்க ஸ்டார்ஸ்ங்கும் போது நம்ம டேக்கு சன்னை கூட எடுக்கலாம், பிகாஸ் சன் இஸ் ஆல்சோ ஏ ஸ்டார். நைட்டுக்கு வந்து நம்ம ஸ்டார்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ நைட்ல வந்து நமக்கு ஸ்மோக்லாம் கண்ணுக்கு தெரியாது, அதனால ஷைனிங்கா தெரியும். பட் டே டைம்ல வந்து கொஞ்ச நேரத்துல ஸ்மோக் போனாலும் நமக்கு சன் தெரியும். அதனால என்ன ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எங்க ஸ்மோக் மூலமா உங்களுக்கு ஹெவனவே, அதாவது ஸ்கையவே நாங்க கவர் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரத்துல அது வேனிஷ் ஆயிரும். வேனிஷ் ஆனா திருப்பி என்ன ஆயிரும், காணாம போயிரும், இல்லாம போயிரும். again you can see the stars. stars மறுபடியும் ஷைன் ஆகிறத நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட், because for all our power and weight and size. ஏன் அப்படின்னா எங்கள்கிட்ட நிறைய பவர் இருக்கு, நிறைய பவர் ஸ்ட்ரென்த் இருக்கு, we are very weight இருக்கு, சைஸ்ல டிஃபரெண்டா இருக்கு. எல்லா மிஷினும் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொரு மிஷினும் வேற மாதிரி இருக்கும். சின்னமாவும் மிஷின் இருக்கும், வெரி பிக்காவும் நம்ம மிஷின்ஸ் பார்ப்போம். ஸோ எங்க சைஸ், எங்க வெயிட், எங்க பவர் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும், எல்லாமே இருக்கு எங்கள்கிட்ட. பட் we are nothing more than children of your brain. சூப்பரா லாஸ்ட் லைன்ல சொல்றாங்க பாருங்க, we are nothing more than children of your brain. எங்கள்கிட்ட பவர் இருக்கு, வெயிட் இருக்கு, சைஸ் இருக்கு, எங்களால எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும். பட் உங்களுடைய பிரெயின் இல்லைன்னா நாங்க இங்க இல்ல. we are the children of your brain. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளையில நம்ம செய்யக்கூடிய நம்ம பிரெயின் மூலமா தான் நிறைய மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப நம்ம மூளை மூலமா வரக்கூடியவங்க தான் மெஷின்ஸ். அப்ப உங்களுடைய மூளையோட குழந்தைகள் தான் நாங்க. உங்க மூளை மட்டும் சிந்திக்காம யோசிக்காம இருந்தா நாங்க உருவாயிருக்கவே மாட்டோம். சோ நாங்க நத்திங், நாங்க ஒண்ணுமே கிடையாது. உங்க மூளையினாலதான் நாங்க உருவாயிருக்கோம். சோ we are the children of your brain. உங்க பிரெயினோடைய குழந்தைகள் நாங்க அப்படின்னு சொல்லி மெஷின்ஸ் வந்து லாஸ்ட்ல சூப்பரா அவங்கள பத்தி சொல்றாங்க. சோ மெஷின்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு சயின்டிபிக் வேர்ல்ட்ல மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமா இருக்கு. எல்லாத்துக்கும் மெஷின்ஸ் தேவை. Okay, next let us see about the author. Rudyard Kipling was born on December 30,
1865 in Bombay, India. ஸோ நம்ம ரட்யார்ட் கிப்ளிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் பிறந்திருக்காரு. 1865 பிறந்திருக்காரு பாம்பேல. ஹி வாஸ் எஜுகேட்டட் இன் இங்கிலாந்து. ஆனால் அவர் படித்ததெல்லாம் எங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் படிச்சிருக்காரு. தென் எகெயின் இந்தியாவுக்கு வந்து 1882 வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரோலின் அப்படிங்கிறவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டு அவர் லைஃப்பை வந்து செட்டில் பண்ணியிருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராட்டல்பரோ அப்படிங்கிற பிளேஸ்ல தான் அவர் லைஃப்பை செட்டில் பண்ணிட்டாரு. அப்புறம் நிறைய போம்ஸ்லாம் எழுதுவார். அதில் ஃபேமஸாக அவர் எழுதுன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜங்கிள் புக். 1894 ஜங்கிள் புக் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆச்சு. உங்க எல்லாத்துமே தெரியும், ஜங்கிள் புக் ஸ்டோரி தெரியும். ஸோ அந்த ஜங்கிள் புக்கை வந்து நம்ம ரட்யார்ட் கிப்ளிங் வந்து எழுதுனதுக்கு அப்புறம் அவர் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. வேர்ல்டு அளவில் நல்லா பேசப்பட்டது அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1907 வந்து இவருடைய லிட்ரேச்சர் இலக்கியத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ், வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பிரைஸ் ஆன அவார்டான நோபல் பிரைஸை வந்து அவர் 1907 வாங்கினாரு. அடுத்து 1936 வந்து அவர் இறந்துட்டாரு. ஸோ இதுதான் அவரை பற்றிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. நவ் இந்த போம் வந்து ஒரு மெமரி போமா இருக்கிறதுனால தலைவா மூவில வந்து பாத்தீங்கன்னா வாங்கண்ணா வணக்கங்கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டோட மெட்ல தான் சார் பாடியிருக்கேன். ஸோ நல்லா கவனமா கேளுங்க. We were taken from the orbit and the mind. We were melted in the furnace and the pit. We were cast and rotten, hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. We were taken from the orbit and the mind. We were melted in the furnace and the pit. Some water, coal and oil is all we ask, and 1,000 of an inch to give us play. And now if you will set us to our task, we will save you 420 hours a day. We can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. We can see and hear and count and read and write. We were taken from the orbit and the mind. We were melted in the furnace and the pit. But remember, please, the law by which we live. We are not built to comprehend a lie. We can neither love, nor pity, nor forgive. If you make a slip in handling us, you die. Though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our powers and weight and size, we are nothing more than children of your brain. We are nothing more than children of your brain. We were taken from the orbit and the mind. We were melted in the furnace and the pit. La 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 la, la 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 la.